Good evening, everyone. And first of all, I will give you this small disclaimer. I know you have been attending this session all day long. So let us try to have the optional orientation program as simple as possible, because I hope many of you would have from different backgrounds, not specifically from agriculture background. So on that aspect, I know your intentions of choosing your optional program, but still, இது வந்து ஒரு learning curve மாதிரி எடுத்துப்போம். இந்த optional programல என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. Maybe it might be useful to you or it might be useful to people you may know. So அதனால you just as a learning program agriculture ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. அதுல various features என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த செஷன் வந்து நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. And on my side I will also try to make it as crisp as possible. சரிங்களா? Fine. And I hope from the morning many faculties would have explained the mains procedure overall. So I'm not going to go into that aspect very much in detail. தெரியும் உங்களுக்கு ஆப்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் by this time would have known completely. So அதனால I'm not going to waste your time on that regard. பட் ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் சொல்லணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி 500 மார்க்ஸ் நீங்க எழுத போறீங்க. வேற எந்த சப்ஜெக்ட்டுமே ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் 500 மார்க்ஸ் நீங்க எழுத போறது கிடையாது. ஸோ அதனால டு பிரேக் யுவர் சான்சஸ் இன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், யுவர் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தி கீ. ஸோ டு சேஸ் தி ரைட் ஆப்ஷன் யூ ஹேவ் டு மேக் அன் வெரி இன்ஃபார்ம்டு டெசிஷன். எல்லா ஆப்ஷனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளான ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு வெரி குட் ஐடியா இருக்கும். ஸோ ஆன் தட் ரிகார்ட் ஹியர் ஐ ஆம் டு இன்ட்ரோடியூஸ் new optional subject to you. So we'll be discussing with this regarding agriculture as an UPSC optional. To give a small introduction about myself, I am Bharath, and I've been in the UPSC teaching field for more than 5 years, and I am handling agriculture optional here because basically I'm an agriculture graduate, and I have attended many mains with agriculture my optional program and scored very good marks also in my optional papers. So in that regard, we can start our discussion about this particular subject in our optional. And I know எனி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் தான் உங்களுக்கு வந்து பேசிஸ் ஃபார் செலக்ஷனா இருக்க போகுது. இந்த ஆப்ஷனல்ல என்னென்ன சிலபஸ்ல இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ்ல இருக்கு, அதுல இருந்து என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க, அந்த क्वेश्चंस நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஃபெமிலியரா இருக்கு, நம்ம படிக்கிறதுக்கு அது எவ்வளவு தூரம் ஈஸியா இருக்கு. தென் இதனுடைய இந்த ஆப்ஷனலுக்கு ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, லைக் ஜிஎஸ் ஓவர்லாப்பிங் இருக்கா, லைக் இதுக்கு வந்து நமக்கு டைம் கம்மியா செலவாகுமா அந்த சிலபஸ்லாம் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி அதனுடைய சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், அந்த ஆப்ஷனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், தென் அந்த ஃபேக்கல்டி, இதெல்லாம் வச்சு தான் going to decide about an optional subject. சோ அந்த ஒரு லைனே நம்மளும் இந்த ஒரு செஷன் எடுத்து போற ட்ரை பண்ணலாம். சோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் என்ன மாதிரியான சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேதர் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ அம் நாட் கோயிங் டு கோ வித் தீஸ் கைண்ட் ஆஃப் டீடைல்ஸ் which is already available in internet. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் எவ்ரி அதர் ஆப்ஷனல் யூபிஎஸ்சில அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனுக்கு சிலபஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏ ஃபர்ஸ்ட் வரனால அக்ரிகல்ச்சர் சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டும் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த சிலபஸ்லாம் கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கொடுத்திருப்பாங்க. பட் இது அப்படியே பாக்குறது வந்து நாட் சோ அட்வைசபிளா இருக்கும். சோ வாட் we have tried to put forward to you is we have concised the syllabus of the two papers as such. இங்க உங்க இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி பேப்பர் 1ல என்ன மாதிரியான சப்ஜெக்ட்டோட சிலபஸ்லாம் படிக்க போறோம், பேப்பர் 2ல என்னென்ன சப்ஜெக்ட்டோட டாபிக்ஸ்லாம் படிக்க போறோம்ன்றது கொடுத்திருப்போம். அண்ட் one important thing, I hope you are completely aware about Indian Forest Service program. சோ நீங்க வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் will be writing a common prelims இல்லையா? நமக்கு like every other civil services, the preliminary examination for Indian Forest Service is also same. But while you enter the mains examination, for other civil service examination, the mains will be conducted separately. For forest service, the mains will be conducted separately. Now, every aspirant on a majority scale, I'm speaking, forest service போறப்போ அவங்க ரெண்டு ஒரு combination of subjects வந்து choose பண்ணலாம். Because for forest service, you have to choose two optional, not just one optional. For forest service, you have to choose two optional. Many people used to choose agriculture or botany as one combination, or forestry or geology as one combination. யாரெல்லாம் அவங்களுடைய சிவில் சர்வீஸ் ஆப்ஷன் ப்ரோக்ராம் அக்ரிகல்ச்சர் எடுக்கிறாங்களோ அவங்க ஃபாரஸ்ட்ல ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அக்ரிகல்ச்சரே கவர் ஆயிட்டனால அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பாட்டனி வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன் பாட்டனி சூஸ் பண்ணுவாங்கன்றது நான் லேட்டரா சொல்றேன். ஏன்னா இந்த பேப்பர் 2ல பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்மே அப்படியே பாட்டனின்ற ஆப்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அக்ரிகல்ச்சர் பாட்டனி சிமிலர் வியாலும். சோ அப்படி இருக்கிறப்போ யாரெல்லாம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் டார்கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் வந்து இட் வில் பி கிரேட் கால். Or people who are from agriculture aligned background, for them agriculture will be the most optimum optional. And of course people who are from science and are generally interested in agriculture subject can also try, but it won't be a that much valid suggestion provided you have much lesser syllabus to cover in many other options also. So அப்ப இந்த ஆப்ஷனல் யாருக்கெல்லாம் ரொம்ப டார்கெட்டடா இருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட் சர்வீஸை ஆஸ்பைர் பண்றவங்களுக்கு டெஃபினட்டா இட் வில் பி வெரி வெரி கிரேட் ஆப்ஷனல் டு கேரி ஃபார், பிகாஸ் உங்களுக்கு சிவில் சர்வீஸ்க்கு அப்ளை ஆகும், ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு அப்ளை ஆகும், ஃபோர் ஆப்ஷனலா. Then people from agriculture and allied backgrounds, it will be a very most best option to choose forward. Then for people who have வேற எந்த ஆப்ஷன் இல்ல, நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா they can take it forward. For others obviously there are better options, but still இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஐடியா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த செஷனை கண்டிப்பா நீங்க வந்து பாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபைன். அண்ட் பேப்பர் 1 பொறுத்த லைக் எவ்ரி ஆப்ஷனல்ஸ், this option also has two papers.
Now I'm not going to bore with many details which is available elsewhere, but I will try to put forward my opinions on various further aspects of this optional structure. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் ஒன்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எக்காலஜி, ஐ ஹோப் என்விரான்மெண்ட் பத்தி நம்ம படிக்கக்கூடிய அந்த சைட்ஸ் தான் எக்காலஜி நம்ம படிப்போம். ஸோ என்விரான்மெண்ட் இன் ஜெனரல் பத்தி நம்ம படிப்போம். ஃபார்ம் ஈகோசிஸ்டம் சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நம்ம படிப்போம். இதுல என்விரான்மெண்ட் நம்ம ஜெனரலா படிக்கக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஜிஎஸ் ஓவர்லாப்பிங் இருக்கும். நமக்கு வந்து இன் ஜிஎஸ் 3 we have environment as a subject and in prelims also we have environmental subject. இந்த ரெண்டு ஜிஎஸ் சிலபஸ் கூடயும் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் ஆஃப் தட் ஆப்ஷனல் will overlap. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல்லையுமே green house effects பத்தி, then global warming பத்தி, then biodiversity loss பத்தி, conservation efforts பத்தி, and pollutions regarding see all these are GS topics, and regarding this in agriculture also the questions will be asked and the syllabus will be there to read. So அது எங்க வரும் பாத்தீங்கன்னா ecology அப்படின்ற இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து வரும். In fact the first syllabus to have been mentioned in paper 1 is also about ecology. Then there is another, so இங்க வந்து பாத்தீங்கன்னா lot of GS overlapping இருக்கும். Then there is another subject in paper 1 called as, or another topic in paper 1 called as agronomy. Agronomy அப்படின்னா field management அர்த்தம். அக்ரானமியை நம்ம வந்து காமன் மேனுக்கு புரியுற மாதிரி நம்ம பேசணும். ஃபீல்டு மேனேஜ்மெண்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் வேணும், ஃபார்ம் சம்பந்தப்பட்டது அக்ரிகல்ச்சர். அப்போ ஃபார்ம்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அந்த சாயில் வாட்டர்ல எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, என்ன மாதிரியான ஃபீல்டு கிராப்ஸ் நம்ம க்ரோ பண்றது, இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து அக்ரானமி நம்ம படிப்போம். இதுலயும் ஒரு சில ஜிஎஸ் டாபிக்ஸ் இருக்கும், லைக் கிராப் ரொட்டேஷன், தென் ஆர்கானிக் ஃபார்மிங், தென் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், லைக் திஸ், தென் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி அக்ரானமிலையும் சில ஜிஎஸ் டாபிக்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும், பட் லாட் ஆஃப் டெக்னிக்கல் டீடைல்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி அக்ரானமி என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, ஃபீல்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம், சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், வாட்டர் எப்படி மேனேஜ் பண்ணலாம், குறிப்பா என்னென்ன மாதிரி ஃபீல்டு கிராப்ஸ் நம்ம எந்த பிளான் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுவோம். இப்போ ரைஸ்னா அதை நம்ம எப்படி கல்டிவேட் பண்ணுவோம், வீட்னா எப்படி கல்டிவேட் பண்ணி சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வரும். ஸோ எக்காலஜின்ற சப்ஜெக்ட் ரொம்பவே ஜெனரல் சயின்ஸ் ஓரியன்ட், ஜெனரல் ஸ்டடிஸ் ஓரியன்டா தான் இருக்கும். பட் அக்ரானமின்ற சப்ஜெக்ட் வந்து ஹாஃப் ஜெனரல் ஸ்டடிஸ் ஓரியன்டா இருக்கும், ஹாஃப் வந்து டெக்னிக்கலா கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி. தென் we have another topic within paper 1 called as agroforestry. இதுல வந்து பேர்லயே இருக்கு, I'm not going to explain too much about it. So we will be learning about agroforestry. எப்படி வந்து கல்டிவேஷன் ஆஃப் ட்ரீஸ் வச்சு நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அக்ரோஃபாரஸ்ட்ரி நிறைய டாபிக்ஸ் படிப்போம். இன் திஸ் மெனி ஜிஎஸ் கான்செப்ட்ஸ் ஆர் தேர், லைக் அர்பன் ஃபாரஸ்ட்ரி, சோசியல் ஃபாரஸ்ட்ரி, அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக்ஸும் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ ஐ வில் ரேட் திஸ் ஆல்சோ as an ஜிஎஸ் ஓவர்லாப்பிங் சப்ஜெக்ட். தென் we will be learning a subject known as வீட் சயின்ஸ். அந்த பேர்லயே இருக்கு இல்லையா, நம்ம அக்ரிகல்ச்சர்ல ஃபீல்டுல நிறைய வீட்ஸ் இருக்கும், கலைன்னு சொல்றோம் இல்லையா, அன்வான்டட் பிளான்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய வீட்ஸ் இருக்கும். அந்த வீட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன வீட்ஸ் இருக்கு நம்ம கிளாசிபிகேஷன்ல படிப்போம், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, எப்படி எலிமினேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் படிப்போம். திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் பார்ட். ஏன்னா வீட்ஸ் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா படிக்க போறோம். இது வந்து ஃபுல்லாவே டெக்னிக்கல் பார்ட் தான். ஒரு வீடை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றது, அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம தியரிட்டிக்கலா படிப்போம். இது வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா யூஜுவலி படிச்சு வரக்கூடிய படிக்க ஒரு டெக்னிக்கல் காம்பனன்ட் தான். இதுல நம்ம ஜிஎஸ் லெவல்ஸ் பெருசா எதிர்பார்க்க முடியாது. Then there is another subject in paper 1 called as soil science. Now this also the name itself is meaning what kind of topics we are going to learn. இங்க வந்து சாயில் உடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஃபுல்லா வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸோ சாயில் வந்து பொரோசிட்டி எப்படி இருக்கு, சாயிலுடைய ஆர்கானிக் கண்டென்ட் எப்படி இருக்கு, அதோடைய கலர் எப்படி இருக்கு, அதோடைய நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போத் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் பத்தி நம்ம படிப்போம். இட் ஹேஸ் சம் ரெலவன்ஸ் டு ஜியோகிராஃபி. ஏன்னா ஜியோகிராஃபிலையும் இந்தியன் ஜியோகிராஃபின்ற டாபிக் வரப்போ நம்ம சாயில்ஸ் பத்தி நம்ம படிப்போம். ஸோ இந்தியன் சாயில் டைப்ஸ், இந்தியன் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிப்போம். அதுக்கு ஒரு சின்ன ஓவர்லாப்பிங். ஐம் நாட் சேயிங் என்டையர்லி திஸ் சப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். ஸோ த்ரூஅவுட் அக்ரிகல்ச்சர் தேர் ஆர் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் தட் வில் பி டச்சிங் ஆன் மெனி ஜிஎஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாயில் சயின்ஸ்ல நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் நம்ம வந்து சாயிலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிப்போம். லைக் அதோடைய கால்சியம் லெவல் எவ்வளவு இருக்கு, அதோடைய சோடியம் லெவல்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, அதோடைய ஆசிட் லெவல் எப்படி இருக்கு, இதெல்லாம் நிறைய டெக்னிக்காலிட்டிஸும் பார்ப்போம். ஒரு சில ஜிஎஸ் லெவன்டான டாபிக்ஸ் பார்ப்போம். ஸோ சாயில் சயின்ஸ் அகைன் இட் வில் பி a lot of technical subject only. Then these two subjects in paper 1 are also mostly suited to general studies learning only. For example, agriculture economics அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் நீங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ்ல சில டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் நம்ம படிப்போம். லைக் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம் பட்ஜெட்டிங், ஃபார்ம் பிளானிங், இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து படிப்போம். பட் லார்ஜர் ஜெனரல் ஸ்டடிஸ் ஆஸ்பெக்டும் இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்பி, தென் we have cost of productions, then we have agriculture cost to concepts, then நமக்கு obviously இருக்கக்கூடிய agrarian distress. ஏன்னா இந்தியாவில் வந்து we all know it is always pathetic to say but still நமக்கு வந்து இங்க agrarian செக்டர் வந்து டிஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. அதனுடைய ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம படிப்போம். ஏன் அது அந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம்ஸ் ஆக்ட்ல இருந்து எம்எஸ்பில இருந்து நிறைய ரீசன்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. We won't be reading any kind of
எக்கனாமிக் தியரிஸ் நம்ம ஜிஎஸ்ல படிக்கிறத கூட பெரும்பாலான எக்கனாமிக் தியரிஸ் அங்க ஒன்றும் படிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல வில் பி லேர்னிங். ஸோ திஸ் ஆல்சோ ஹேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். நவ் இந்த எல்லா டெர்மினாலஜி கூட ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி ஐ மீன் லைக் பார்த்த உடனே அது என்ன மீனிங் பண்ற மாதிரி இருக்கலாம். By agriculture extension, those people who know the syllabus will be easy to understand. In fact, the entire ஒரு 18 டாபிக்ஸ் இங்க லிஸ்ட் பண்ணிருக்கோமா, இந்த 18 டாபிக்ஸ்ல மோஸ்ட் ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஓரியன்டட் டாபிக்ஸ் தான். பேசிக்கலி என்ன அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒரு சென்டென்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, see all the research will happen in labs இல்லையா. ஒரு பிளான்ட் வந்து எப்படி எல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஸ்டடி பண்றோம், பிரீட் பண்றோம்ன்றதெல்லாம் ஐகார்ட் நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் மாதிரியான லேப்ஸ்ல வந்து ஆல் தி ரிசர்ச் நடக்கும். இந்த ரிசர்ச் லேப்ல நடக்கக்கூடிய இந்த ரிசர்ச்சோட டெவலப்மெண்ட்ஸை ஆக்சுவல் ஃபார்ம் லேண்டுக்கு எடுத்துட்டு போகணும்ல, இந்த ஒரு சப்ஜெக்ட் பேர் தான் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அதாவது இங்க இருந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இங்க இருந்து வந்து டெவலப்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை லேபுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும், லேப்ல நடக்கக்கூடிய இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸை மெத்தடாலஜிக்கலா ஃபார்மர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். இட் வில் பி வெரி வெரி பிராக்டிகல் சப்ஜெக்ட் ஆல்சோ. நீங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது, எப்படி வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்றது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்தியாவில் we have very many technological advancements. இந்தியாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு even though we are not on competing with Israel like countries, but still we are also technologically a superior country compared to many other third world countries. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்திலுமே கூட லேப்ல நம்ம அடைஞ்ச டெவலப்மெண்ட் நம்மளால லேண்ட்ல நம்ம கொண்டு வர முடியாது. பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அங்க வந்து ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து லாட் ஆஃப் ப்ராக்டிகல் வில் பி லேர்னிங் which will be very much important to us in any kind of interview level of discussion or in service also in particular if possible. So extension போய் ஒரு practical oriented ஒரு சப்ஜெக்டா இருக்கும். லைக் இதான் நம்ம படிப்போம். ஃபார்மர்ஸ் எப்படி நம்ம ட்ரெயின் பண்றது, அவங்களுக்கு எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றது, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்ல எப்படி வந்து இது பண்றது சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து தியாரிட்டிக்கலா படிப்போம். சரிங்களா? ஏன்னா லைக் இன்னும் ஒன்னாவது இம்பார்ட்டன்ட் கிளாரிபிகேஷன், நம்ம யாராச்சும் யூஜி பை திஸ் டைம் I hope no UG agriculture graduates are present over here. இன்னும் காலேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்காது. பட் ஸ்டில் சீனியர்ஸ் இஸ் பிரசன்ட். நீங்க காலேஜ்ல படிக்கக்கூடிய எந்த ஒரு பிராக்டிகல் ஆஸ்பெக்டும் இங்க வந்து வராது. ஒன்லி தியரிட்டிக்கல். நீங்க ஆப்ஷனல் 2 பேப்பர் எழுத போறீங்க. அவ்வளவுதான். ஒன்லி தியரிட்டிக்கல் வெர்ஷன்ஸ் ஆர் ஒன்லி பாசிபிள். ஸோ எக்ஸ்டென்ஷன் will be very very important topic. ஹார்ட்லி ஒரு 12 to 15 டாபிக்ஸ் தான் இந்த என்டையர் சிலபஸ்லயும் இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருக்கு. அது நீங்க கம்ப்ளீட்டாக அது ஈஸியா வந்து லேர்ன் பண்ண மாதிரி தான் இங்க வந்து கிளாஸஸ் அண்ட் நோட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் syllabus and டாபிக்ஸ் that are provided in our paper 1. If you look closely, one important inference that you can try to have என்ன அப்படின்னா, this paper will be more general than technical. நான் வந்து couple of previous question paper also I have attached with this PPT. அந்த question paper எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். என்ன அப்படின்னா, இதுல மெஜாரிட்டி ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ்ல காம்பினேஷன் ஆஃப் டெக்னிக்காலிட்டி அண்ட் ஜெனரல் ஆஸ்பெக்ட் வந்தாலுமே கூட கொஸ்டினுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. பி இட் இக்காலஜி, பி இட் சாயில், பி இட் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன், இந்த எல்லா இடங்களுமே பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடிஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்றத பொறுத்த வரைக்கும் நம்மளும் மோஸ்ட்லி ஒரு ஜிஎஸ் ஆஸ்பெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். டெக்னிக்கலா படிக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட் தான். அக்ராமில் ஒரு சின்ன டெக்னிக்கல் இருக்கும், வீட் சயின்ஸ்ல ஒரு டெக்னிக்கல் இருக்கும், சாயில் சயின்ஸ்ல பார்ட் ஆஃப் இட் வந்து அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். இந்த 3 ஆஸ்பெக்டை தவிர பேப்பர் 1 ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜிஎஸ் ஓரியன்டா இருக்கும். எதர் அங்க படிச்சு நம்ம இங்க காம்பன்சேட் இல்ல இங்க படிக்கிறத வச்சு நம்ம ஜிஎஸ்ல நிறைய வந்து நம்ம காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வில் பி லேர்னிங் a lot of GS oriented aspects also in paper 1 of our agriculture optional subject. This you can consider for any IFO forest service oriented candidates who are maybe present over here. சரிங்களா? So this is all about paper 1. இப்போ பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா இங்க தான் மோஸ்ட்லி all the technical aspects of this particular subject is condensed into one particular paper. ஏன்னா இங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் நேச்சரா தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு I'll just give a small explanation. இப்போ செல் பயாலஜி அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பேப்பர் 2ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பேர்ல இருக்கு இல்லையா, நீங்க வந்து நம்ம ஜஸ்ட் செல்ஸ் அண்ட் தேர் ஆர்கனல்ஸ் அண்ட் செல் டிவிஷன் சொல்லிட்டு ஐ ஹோப் இன் 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா. நம்ம வந்து சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல செல் ஆர் நியூக்ளியஸ்னா என்ன, நமக்கு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, குளோரோபிளாஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு லோவர் கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ், செல் டிவிஷன், மியாசிஸ், மைட்டோசிஸ், ஈவன் இன் 11th 12th பயாலஜி குரூப் எடுத்தவங்க கூட அது படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஸ்டடிஸ் தான் செல் பயாலஜின்ற டாபிக்ல நம்ம படிப்போம். நத்திங் மோர் தன் தட். பேசிக் செல் ஆர்கனல்ஸ், செல் டிவிஷன் தான் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நம்ம டாபிக்ஸாவே படிப்போம். பட் எது ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜெனடிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு பயாலஜி குரூப் அட்லீஸ்ட் 12th எடுத்துக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மெண்டல்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ குரோமோசோம்ஸ் பத்தி, டிஎன்ஏ பத்தி, ஜீன்ஸ் பத்தி, இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி we will be discussing a lot in this subject called as genetics. It will be quite technical, but it will be easy to follow for people even who have selected biology group in 12th. அதாவது அக்ரி படிச்சாதான் இதெல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் டூ மச் கான்சென்ட்ரேட் ஆன் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் ஜெனரல் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 12th வரைக்கும் ஜெனரல் சயின்ஸ் படிச்ச யாராலுமே, ஐ மீன் பயாலஜி குரூப் ஆர் ஜெனரல் சயின்ஸ் எடுத்த யாருமே
இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவல்ல தான் இருக்கும். அந்த இன்ஃபேக்ட் 12th level of content தான் மேக்ஸிமம் படிக்கிற மாதிரி இருக்கும். Apart from 1 or 2 specific topics mainly. Then after this, we have a subject called as plant breeding. Now this is a very technical subject that I also will accept. Breeding கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். Breeding is called as crop improvement. அதாவது இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் பிளான்ட் வெரைட்டி இருக்கு, ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் பிளான்ட் வெரைட்டி, ஆனா தேவைப்படுற ஒரு வெரைட்டி இருக்கு அப்படின்னா இந்த பிளான்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி இந்த பிளான்ட் கொண்டு வருவீங்க. இது ரெண்டையும் நம்ம பிரீட் பண்ணுவோம். அடுத்தடுத்த ஜெனரேஷன் பிரீட் பண்ணி இந்த பிளான்ட்ல இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இந்த பிளான்ட் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இட் இஸ் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து ஹைலி டெக்னிக்கலா தான் இருக்கும். இதுல வந்து நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரீடிங் படிப்போம். மியூட்டேஷன் பிரீடிங், ஹெட்ரோசிஸ், கிராஸ் பிரீடிங், இந்த மாதிரி வில் பி லேர்னிங் லாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் பிரீடிங், செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் படிப்போம். இட் வில் பி ஹைலி டெக்னிக்கல். பட் இது ரெண்டையும் படிச்சிட்டோம்னாலே we will be able to follow. ஏன்னா லாட் ஆஃப் ஜெனடிக் கான்செப்ட்ஸ் வச்சு தான் பிரீடிங் வந்து ப்ராசஸா பண்ணுவாங்க. So it will be quite easy to understand also, but it will be heavily technical oriented subject. Then seed technology, seed science அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இந்த பேப்பர் 2ல இருக்கும். பட் இஃப் யூ லுக் க்ளோஸ்லி இதுல வந்து போத் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கும், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ்பெக்ட் இருக்கும். பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ்பெக்டும் அங்கங்க நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுல ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் தான் இந்த சீட் சயின்ஸ். இந்த சீட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தி ஜெனரல் ஸ்டடீஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் ஆக்ட் பத்தி வில் பி லேர்னிங் a few things. இந்தியாவில் இருக்கக்கூடிய சீட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், ஏன்னா ஃபார்மல் சீட் ப்ரொடக்ஷன் இருக்குது, இன்ஃபார்மல் சீட் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து there are strongly possibility of them being asked GS3. So GS3ல நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டாபிக். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். பட் இட் இஸ் மினிமம் டாபிக். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 கொஸ்டின், ஒரு 10 மார்க், ஒரு 15 மார்க் தான் மேக்ஸிமம் கேட்க போறாங்க. அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் we have a strong seed market and we have a largely informal seed market. Lot of problems are over there. அது யூஸ் பண்ணி GS3 கேள்வி கேட்பாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் கேட்பாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சீட்ஸ்ல அது இருக்கு. நம்ம சீட் டார்மன்சி, தென் வந்து சீட் ஜெர்மினேஷன், சீட் மெச்சுரேஷன், இந்த மாதிரி சீட் குவாலிட்டி, இந்த மாதிரி சில டெக்னிக்கல் டாபிக்ஸ் படிப்போம். பட் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க இதுலயும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றாங்க. Then we will be learning about World Trade Organization and intellectual property rights with respect to agriculture. அதாவது I hope you would have, நீங்க of course just now you have joined. நம்ம வந்து GSல agreements on agriculture சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். எக்கனாமிக்ஸ்ல MSP எப்படி படிப்போமோ அதே மாதிரி agreements of agriculture in WTO World Trade Organization படிப்போம். Amber box subsidies, green box subsidies, then வந்து blue box subsidies படிப்போம். Then plant protection of plant varieties and farmers rights act னு சொல்லிட்டு இதுவும் GS டாபிக் தான் எக்கனாமிக்ஸ்ல. சோ இந்த ஒரு டாபிக் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பர்டிகுலர் பார்ட்ல படிப்போம். சோ பேப்பர் 2ல இருக்கக்கூடிய ஒரே GS ஃபுல் டாபிக்ன்றது இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஐபிஆர் லெட்டர் நம்ம படிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். தென் தட் இஸ் கிராப் பிசியாலஜி, லைஃப் ப்ராசஸ். ஒரு பிளான்ட் ஜெர்மினேஷன் நடந்ததுல இருந்து how it is growing, what kind of food and water redistribution is happening within the plant, how the plant is respiring, how the plant is producing the food, how the plant is making its own energy, autotrophism, அது எப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் தி பிளான்ட் ஃபுல்லா நம்ம படிப்போம். இட் வில் ஆல்சோ பி கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் இன் நேச்சர். பட் வி ஹவ் நான் இதெல்லாம் இங்க டெக்னிக்கல்னு சொல்றேனோ அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வி ஹவ் டீகன்ஸ்ட்ரக்டட் நோட் மெட்டீரியல்ஸ். ஐ ஹவ் கிரியேட்டட் ஆல் மை நோட் இன்டு மெட்டீரியல்ஸ் which only I will be using for our classroom programs. So அதை வச்சு நம்ம வந்து படிக்க towards the end of the session I have attached a couple of files. So அது ஒரு சின்ன go through பண்ற மாதிரி அது கூட நான் வச்சிட்டு நீங்க அதை கூட ஒரு ரெஃபரன்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். So அதுல எல்லா இம்பார்ட்டன்ட் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் தி பிளான்ட் நம்ம டீடைலா படிக்கிற மாதிரி இருக்கும் on notes basis. So அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் to be learned. Then we have another topic in the form of horticulture. So horticulture கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த தோட்டம் சொல்றோம்ல, தோட்டம் சார்ந்த crops. So like fruits, vegetables, flowers, ornamental plants, medicinal plants, spices. So இங்க வந்து ஃபீல்டு கிராப்ஸ் படிப்போம். ரைஸ், வீட்டு மாதிரி ஃபீல்டு கிராப்ஸ் படிப்போம். இங்க தோட்டத்துல வளர்க்கக்கூடிய, பண்ணைகளை வளர்க்கக்கூடிய கிராப்ஸ் படிப்போம். அதான் வந்து ஹார்டிகல்ச்சர். அண்ட் இட் ஹாஸ் ஆல்சோ சம் ஜிஎஸ் அலவன்ஸ். ஹார்டிகல்ச்சர்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், அந்த வேல்யூ அடிஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம ஹார்டிகல்ச்சர்ல படிப்போம். வேல்யூ அடிஷன் ஃபுட் ப்ராசஸ். திஸ் இஸ் ஒன் another topic you will be learning in GS either in economic section or in geography section. So இந்த food processing அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிப்பீங்க GS. So அதை வந்து நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்லயே படிப்போம், either in horticulture படிப்போம். We'll be learning those kind of things. Then entomology and pathology. இது நம்ம யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா தெரியும், entomology pathology ரொம்ப தனித்தனி சப்ஜெக்ட்ஸா நிறைய படிச்சிருப்போம். பட் UPSC ஆப்ஷனல் ப்ரோக்ராம்ல இதனுடைய ரெலவன்ஸ் ஓரளவுக்கு வந்து ஷார்ட் அண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தீஸ் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட். ஸோ அதை வந்து தியரட்டிக்கலா அவ்வளவு தூரம் வந்து ஃபாலோ பண்ற டிஃபிகல்ட்டா இருக்கும்ன்றனால அந்த டிஃபிகல்ட்டி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி UPSC இது ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு UPSC ஆப்ஷனல் சிலபஸ். ஸோ பிளான்ட் ப்ரொடெக்ஷன்னா ஏதாவது பூச்சி எதாவது தாக்கலாம், ஏதாவது டிசீஸ் எதாவது தாக்கலாம், அதுல இருந்து பிளான்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்றதா இந்த என்டமாலஜி பார்த்தோம். என்டமாலஜி டீல்ஸ் வித் பெஸ்ட்ஸ். இப்போ ஏதாவது பூச்சிகள் பிளான்ட்டை தாக்குறப்போ அது எந்த மாதிரி பெஸ்டிசைட் அதர் மெத்தட். இப்போ பெஸ்டிசைட் நம்மளுக்கு தெரியும், பூச்சி இருந்துச்சா பெஸ்டிசைட் இருக்கு. அதையும் தாண்டி நிறைய பிசிக்கல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் இருக்கு,
நிறைய இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்டமாலஜி சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் இன் பேத்தாலஜி டிசீஸ் மேனேஜ்மெண்ட். பிளான்ஸ்க்கு நிறைய எப்படி நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வர மாதிரி பிளான்ஸ்க்கும் நிறைய டிசீஸ் வரும். ஃபங்கல் அட்டாக்ஸ், பாக்டீரியல் அட்டாக்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரும். அதுல வந்து பிளான்ட் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது, எப்படி அதை கியூர் பண்றதுன்ற மாதிரியான டிஸ்கஷன் வந்து பேத்தாலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். அண்ட் if எனி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர், these subjects will be very much focused in our UG programs, but that much of focus will not be given in the same aspect in our optional program because plant production topic ரொம்ப மினிமலா தான் டீல் பண்றோம். ஏன்னா இது பிராக்டிகலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் தியரிட்டிக்கலா இது ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப வாஸ்டா இருக்கனால இங்க வந்து மினிமலா தான் வந்து அட்ரஸ் பண்றோம். தென் திஸ் டாபிக் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பே ஸ்மால் அட்டென்ஷன். ஏன்னா நான் இங்க ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நீங்க if you look in the syllabus how they have been mentioning it அப்படின்னா I do not know whether it is that much legible to you. நீங்க ரொம்ப distant from TV இருக்கிறீங்க, but still try to at least follow what I'm explaining from the PPT. So this is the general trend syllabus that have been included in paper 2. இதில் பார்த்தீங்கன்னா food production and consumption, again this is also a GS oriented topic. Then food security in India, obviously a GS topic. இந்த சொசைட்டிலையும் கேட்கலாம், கவர்னன்ஸ்லையும் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்லையும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். Then distribution system, public distribution system. நம்ம fair price stop and public distribution system, food subsidy எல்லாம் இருக்கு இல்லையா, வெதர் இப்போ அந்த டேர்ம்ஸ்லாம் நியூவா இருக்கலாம், நீங்க இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல படிக்க தான் போறீங்க, அல்லது இங்க படிச்ச எக்கனாமிக்ஸ் இன்னும் பெட்டரா ஆன்சர் பண்ணலாம் நீங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் ஆப்வியஸ்லி ப்ராசஸிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ், நம்ம ஃபுட் ப்ராசஸிங் எக்கனாமிக்ஸ்ல படிப்போம்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பேப்பர் 2 மறுபடியும் ஒரு கொஸ்டின் வந்து ரீட்ரேட் பண்றாங்க. தென் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, ஃபுட் செக்யூரிட்டியும் நம்ம படிப்போம். Then we will also be learning about nutrition security. India is facing a huge problem of nutrition deficiency. அதையும் அக்ரிகல்ச்சர்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதையும் சிலபஸ் வந்து இங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃபைன். ஸோ யா ப்ரொடக்டிவிட்டி, ஃபுட் செக்யூரிட்டி பத்தி அப்போ எத்தனை தடவை ஃபுட் செக்யூரிட்டி வார்த்தை வருது, அவ்வளவு தூரம் ஒரு வருஷமும் கொஸ்டின்ஸ் அதிகமாக இந்த செக்ஷன் வந்து கேட்கறாங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் சிலபஸ் கன்சென்ஸ் ஆஃப் அவர் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன்க்ளூடட் அவர் UPSC ப்ரோக்ராம். ஃபைன். ஸோ as a net observation, what I'm trying to put forward is, in paper 1, we'll be having lot of general topics and some technical concepts. In paper 2, we'll be having lot of technical concepts and some general concepts. But those general concepts have strong relevance in your GS also. So, this is one aspect. Now, there is two concerns for either if you are only focusing on civil services, I hope non-agri students get advice consider. But if you are one who is also aspiring for forest service, it will be an ideal option for you to go forward because it has relevance in GS. It is a core option in civil service and it's a most successful option in forest service also. Forest service, நீங்க last year clear பண்ண students கூட எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. If at all any 100% are clearing forest service, more than 90 people are from agricultural optional background because அந்த relevance வந்து அவ்வளவு இருக்கிறனால. சரிங்களா, ஸோ அதை ஒரு long lasting call எடுக்கணும் அப்படின்னா you can move forward with this particular idea. Otherwise you can just get to know what are the things it is mentioned here and get to know தெரியும். உங்களுடைய friends யாரா இருந்தா கூட you can have a small discussion with them. Fine. Now I have attached a couple of previous year questions to show you the GS relevance mainly. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. Explain the, it is an optional paper 1 question. Explain Indian efforts towards environmental problems at international level. Now the same question can be directly placed in a GS3 paper also. No difference will be there. இதே கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு எடுத்து GS3 ல கேட்கலாம். அதே மாதிரி இங்க உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம், அகைன் இட் இஸ் ஆல்சோ GS3 கொஸ்டின். ஆர்கானிக் ஃபார்மிங், ஈவன் தோ இது அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் பாதி தெரிஞ்சாலுமே இதுவுமே இப்போ ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னவா தெரியுது, GS ஓரியன்டா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா டெக்னிக்கல், இதை நம்ம அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் படிச்சா மட்டும் தான். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அண்ட் திஸ் இஸ் கிரீன் ரெவல்யூஷன், பிராடிவிட் கிராப் சிஸ்டம்ன்றது இதையும் இதை நான் அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற டாபிக் நீங்க எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்க தான் போறோம். அதுல வந்து இப்போ இது ஒரு செக்ஷன் ஏ, இன்ஃபேக்ட் கம்பல்சரி. ஐ ஹோப் இது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்ஷனல் பேப்பர்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா போத் இன் பேப்பர் 1 பேப்பர் 2 யூ ஹேவ் டு சூஸ் 2 கம்பல்சரி செட்ஸ். அந்த செட் 1 அண்ட் செட் 5 ரெண்டு பேப்பர்லயுமே மொத்தம் உங்களுக்கு 8 செட்ஸ் கொடுக்க போறாங்க. அதுல செட்ஸ் 1 அண்ட் செட் 5 வந்து கம்பல்சரி. ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ்ல இருந்தா நீங்க வந்து சாய்ஸ் எடுக்க முடியும். ஸோ கம்பல்சரி செட்லயே எவ்வளவு ஜெனரல் ஸ்டடிஸ் டாபிக்ஸ் இருக்கணும் ஒரு சின்ன ரெலவன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் அதை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அகைன் ஜஸ்ட் டு ஷோ யூ தட் we have strong relevance for GS also. It is not that every GS will be covered here. அந்த மாதிரி இது வந்து ஆப்வியஸ்லி நீங்க எடுத்துக்க முடியாது. ஃபைன். இது வந்து அந்த வருஷத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருந்துச்சு. ஃபார்மர்ஸ் ஆக்ட் இப்போ வந்து அது இட் இஸ் பீங் ரிப்பீல்டு. பட் அப்போ 2021-22 டைம்ல அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸா இருந்துச்சு. இப்போ டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கனாமிக் செக்ஷன்ல ஒரு கொஸ்டின் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, அது வந்து கொஸ்டின் கேட்டது. தென் எக்ஸ்பிளைன் தி எல் நினோ எஃபெக்ட். அகைன் எல் நினோ எஃபெக்ட்ன்றது நம்ம அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்ல படிக்க மாட்டோம். இட் இஸ் அ டாபிக் இன் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபில தான் எல் நினோ லானினாலாம் வில் பி லேர்னிங். பட் அதை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் கொஸ்டினா இங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ செட். இதை நம்ம இங்க படிக்கிற அங்க மிஸ் மேட்ச் பண்றதா இருக்கலாம், அங்க படிக்க இங்க மிஸ் மேட்ச் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் சர்டன் லெவல் ஆஃப் ரெலவன்ஸ் பிட்வீன் GS அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் அட்லீஸ்ட் இன் பேப்பர்.
பேப்பர் ஒன்ல இந்த மாதிரியான நிறைய கிராஸ் ரெலவன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் நாட் சோ மச் இன் பேப்பர் 2. You can go on saying like greenhouse effect and global warming is straight away a topic from GS. Yeah, but there will be certain technical concepts also. Fine. So yeah, with the small information, what I next wanted to proceed in hearing அப்படின்னா, இங்க வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் என்ன மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சு நீங்க ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது எப்பயுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். எப்பயுமே லுக் ஃபார்வர்ட் ஃபார் ஜிஎஸ் ஓவர்லாப்பிங். நீங்க ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் வித் சிலபஸ் ஈஸினஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸினஸ், யூ ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் ஹவு மச் இட் இஸ் ரிலேட்டட் டு ஜிஎஸ். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். தென் கோ த்ரூ ப்ரீவியஸ் மார்க் லிஸ்டிங். 300க்கு மேல அந்த ஆப்ஷனல் பாசிபிலிட்டி இருக்கா, அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண எத்தனை பேர் வந்து கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஒரு சின்ன கோ த்ரூ பண்ணி பாருங்க. சரிங்களா? All this information available on internet. You can go through it as much as possible. Fine. This I informed you priorly. யார் அப்ப அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் சூஸ் பண்றது ஒரு வயபிளான ஆப்ஷனா இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் அலைட் டிகிரி கிராஜுவேட் இருந்தா definitely should go to optional because you have GS relevance and a strong core optional as a civil service examination and a most successful optional forest service examinations also. அப்ப அதுக்கு வந்து நீங்க ஒரு சின்ன ஐடியா கொடுத்து பார்க்கலாம். For other people, I will not recommend it as a primary option, but if it is somewhat interesting to know, இதை பிக் பண்றது ஒரு வயபிளா இருக்கலாம். Yeah, this is the small advantage which we recommend why you have to choose for at least agriculture based graduates. ஏன்னா there is a lot of static portions. நீங்க வந்து it is not only with respect to this option. நீங்க ஒரு யூஜி ப்ரோக்ராம்ல அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தாலுமே கூட static portions are predominant. I do not know whether about other disciplines mainly, but with respect to agriculture as a UG program or an optional subject, static portions are very very huge in number with respect to dynamic portions. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றேன். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்காது வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஆஃப் தி கான்டெம்பரரி ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் நிறைய தரவு பண்ணலாம். 250+ மார்க்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து செக்யூர் பண்ணிடலாம். சரிங்களா? தட் இஸ் வித் மினிமம் எஃபர்ட் provided you are an agriculture graduate are equivalent to another optional effort, you can easily score 250+ marks because it is a basic science subject. Then static portions அதிகமான கொஸ்டின்ஸும் ஸ்டாட்டிக் சிலபஸ்ல தான் வருது. உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் அதிகமா வச்சுட்டு பட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸா கேட்டாலும் ப்ராப்ளம். பட் அக்ரிகல்ச்சர்ல லாஸ்ட் 4-5 பார்த்தா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கிரீன் குளோபல் வார்மிங் பார்த்தோம். இது லாஸ்ட் 20-30 இயர்ஸ்க்கான கான்செப்ட். சரிங்களா? ஸோ கொஸ்டின் ரொம்ப பேசிக்காவும் அந்த லெவல்ல தான் ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டு வராங்க. Then paper 1 is comparatively easy to approach paper 2. Now many options has this advantage where one paper will be more difficult to prepare than another paper. இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் பேப்பர் ஒன்ல டைம் மிச்சம் பண்ணி நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம்னு கிடையாது. இந்த பேப்பர் ஒன் ப்ரிப்பரேஷன்ல மிச்சப்படுத்தக்கூடிய டைம் நீங்க வந்து ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன்ல போட்டு உங்க இன்னும் ஓவரால் மார்க் வந்து பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நவ் this logic applies to many options. நிறைய ஆப்ஷன்ஸ்ல ஒரு பேப்பர் ஜெனரலா இருக்கும், ஒரு பேப்பர் டெக்னிக்கலா இருக்கும். எப்பயுமே அந்த ஜெனரலா ப்ரிப்பேர் பண்ற ஆப்ஷனல் பேப்பரை ரொம்ப சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் டைம் நீங்க இன்னொரு டெக்னிக்காலிட்டி அதிகமா தேவைக்கூடிய அந்த பேப்பர் போட்டு ரொம்ப வந்து இது பண்ணிக்கோங்க. Agriculture அதே லாஜிக் தான் அப்ளை. Paper 1 is completely general. It can be easily prepared even for a new beginner. But paper 2 requires a set of preparation. So நம்ம paper 1ல டைம் மிச்சப்படுத்தி paper 2ல நம்ம அதிகமா போடுவோம். பட் ரெண்டாவது நீங்க paper 2ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் 250 ஏன்னா இதுல டெக்னிக்காலிட்டி அதிகமா இருக்கனால கரெக்ட் ஆன்சர்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னா கரெக்டா நிறைய மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி. See, one strong difference between a science subject and any other subject as optional, like any other arts or humanitarian background subject as optional என்ன அப்படின்னா, for science there's something called as correct answer. சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் ஆர்ட் ஹியூமனிட்டிஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்ல ஒன் பிரைமரி ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா தேர் இஸ் a குட் ஆன்சர், பேட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் நீங்க ஆர்கியூ பண்றதுக்கு வந்து அவ்வளவு இது கிடையாது. ஏன்னா பிகாஸ் சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் பொறுத்த வரைக்கும் there are lot of theorems, there are lot of logicalities. நீங்க அதுக்குள்ளதான் ஆன்சர் பண்ண முடியும். you cannot put forward your point of view. இப்ப எனக்கு ஜெனடிக்ஸ் பத்தி கேட்டா மெண்டல் எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்ல முடியும், நான் என்ன சொல்றேன்னா அங்க சொல்லிட்டு இருக்க முடியும் இல்லையா? அப்ப அவர் சொல்றப்போ அவர் சொல்ற நான் சொல்லிட்டேன்னா மார்க் கொடுத்துதான். பட் ஜெனரலான டாபிக்ஸ் வரப்போ அங்க வந்து குட் ஆன்சர், பேட் ஆன்சர் கான்செப்ட் தான். கரெக்ட் ஆன்சர் இப்போ நீங்க ஜிஎஸ் ஆன்சர்ஸ்ல எழுதுறப்போ there is something called as good answer that good, which fetch more marks. There is something called as bad answer for which marks will not be awarded. You cannot argue this wrong is incorrect. Maximum answer வந்து incorrect னு ஆர்கியூ பண்ணுங்க. So what I'm trying to say is பேப்பர் 2ல அந்த டெக்னிக்காலிட்டினால மார்க்ஸ் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். பேப்பர் 1ல ஜெனரல் ஆஸ்பெக்ட் நிறைய இருக்கு, ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஈஸி ஸ்கோப் அங்க வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் ஓவர்லாப்பிங் வித் ஜிஎஸ் I just said you now. Then prelims, of course, every year minimum 2 to 3 questions are directly picked from agriculture sector. either உங்களுக்கு வந்து கிராப்ஸ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஒரு கிராப் கேட்பாங்க. சாயில்ஸ் வந்து பிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ரீசெண்டா அந்த பெஸ்டிசைட்ஸ் அதுல இருந்து அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க. சோ டைரக்டா அக்ரிகல்ச்சர் 2 to 3 இஸ் நாட் வெரி பிக் திங். ஏன்னா பாலிட்டிலயோ இல்ல மத்த ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இன்னும் அதிகமான பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க. பட் ஹியர் ஆல்சோ 2 to 3 questions can be expected out of this particular and yes, high marks. Yeah, agriculture is one such science subject as an optional where you can push for high mark in optional program. ஏன்னா நீங்க there are few slabs நீங்க ரிப்பீட்டடா மெயின்ஸ் என்கவுண்டர் பண்ணவங்கள்ட்ட இந்த ஓரளவுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். 250+ன்றது there is a slab of mark, 280+ன்றது ஒரு slab of mark, 300+ன்றது ஒரு slab of mark,
320 பிளஸ்ன்றது ஒரு ஸ்லாப் ஆஃப் மார்க் இல்லையா? இப்போ if at all you choose an optional where the 300 possible is quite high. So நீங்க not only this, I'm just saying in a general way. So 300 plus தான் நீங்க வந்து ஆப்ஷன் end of the டார்கெட் பண்ண போறீங்க. So அந்த 300 plus வாரண்ட் பண்ண if at all ஒரு ஜெனரல் ஆஸ்பிரண்ட் ஒரு ஐடியாக்காக இருந்தீங்க அப்படின்னா 300 plus ஒரு ஆப்ஷன் வாரண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அதுல நாலேஜ் பில்ட் பண்ணி அந்த 300 plus வந்து ரீச் பண்றது ட்ரை பண்ணும். பிகாஸ் we have to have that margin. ஏன்னா ஜிஎஸ் வந்து end of the day எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே சிமிலரா இருக்க போறாங்க. அபார்ட் ஃப்ரம் எஸ்ஏ ஜிஎஸ் 1 2 3 4ல எல்லாருமே வந்து 110 அந்த ரேஞ்சில இருக்க போறோம் அவரேஜா. அப்ப எது உங்களுக்கு வந்து அந்த வேறுபடுத்தி காட்டும் அந்த காம்படிஷன் அகட்ட எடுத்து போற நிறைய பாசிபிலிட்டி கிரியேட் பண்ண கொடுக்கும் அப்படின்னா எதர் எஸ்ஏ அதுல கூட உங்களுக்கு வந்து நீங்க எஸ்ஏ இஸ் நாட் மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் பேஸ்ட், இட் இஸ் மோர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். ஆனா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ரிப்பரேஷன் பேஸ்ட். இவ்வளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க அவ்வளவுதான் நீங்க வந்து மார்க் புஷ் பண்ணலாம். ஐம் நாட் ஜஸ்ட் சேலிங் திஸ் ஒன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் பிகாஸ் ஐ நோ திஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெலவென்ட் ஃபார் மெனி ஆஃப் யூ. நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணா கூட இது ஒரு ஃபேக்டர் வச்சு பாருங்க வெதர் 300 இஸ் ரெப்பிட்டட்லி பாசிபிள். நிறைய பேர் வாங்குறாங்களா, அப்ப என்னால இதை வாங்க முடியுமான்றதை ஒரு தடவை உறுதிப்படுத்தி பாருங்க. ஏன்னா ஒரு ஹியூஜ் சேஞ்ச், ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வந்து மேக் பண்ணும். ஃபைன். அண்ட் இது நான் ஆல்சோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. என்னது, if at all you are any candidate aspiring for Indian Forest Service, it should be a go-to optional because of all the above reasons that we have said so far. Fine. So yeah, ஆமா, இது அந்த பாட்டனி ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லையா. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் யாராச்சும் அதை ஆஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் பாட்டனி சூஸ் பண்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனல் பேரா இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த ஜெனடிக்ஸ், செல் பயாலஜி பத்தி எல்லாம் பேசணும், அந்த பிளான்ட் பாத்தாலஜி பத்தி பேசணும், டிசீசஸ் பத்தி. உங்களுக்கு பாட்னியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2 ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன்ல தான் அப்படியே வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த பிசியாலஜி ஆஃப் தி கிராப்ஸ், தென் வந்து தென் ஆஃப்கோர்ஸ் மார்போஜெனிசிஸ்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ், தென் இந்த செல் பயாலஜி, ஜெனடிக்ஸ், பிளான்ட் பிரீடிங், பிசியாலஜி, இது அப்படியே அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் சிலபஸ் மறுபடியும் போடலாம். இது வந்து பாட்டனி இன்னொரு ஆப்ஷனல் சப்ஜெக்டோட சிலபஸ். ஸோ நீங்க ஃபாரஸ்ட் சர்வீஸ் போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணியதா இருக்கும். ஸோ நீங்க அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கிறப்போ யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி ப்ரிப்பேரிங் ஃபார் 75% ஆஃப் தி பாட்டனி ஆப்ஷன் ஆல்சோ. For those kind of people, it will be quite useful. So if at all any friends, any of your friends also needing this kind of information, you can share with them obviously. சரிங்களா? Fine. ஆமா, ஒரு ஆப்ஷனல் கிளாஸ் தேவையான்னு கேட்டா நீங்க வந்து it is up to you. But always if you are able to acquire any kind of professional direction, it is always for the better தான். So here in KINGMAKERS IAS Academy, we vouch you fullest syllabus coverage for even agriculture option. Agriculture option பொறுத்த வரைக்கும் syllabus ரொம்ப வாஸ்ட்னு சொல்லி a lot of complex are there, but still we have deconstructed the syllabus into number of topics. வந்து syllabus வந்து subjects ஆகும் topics ஆகும் break down பண்ணியிருக்கோம். So we on the whole have around 150 to 200 plus topics based on these subjects. So அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து codified notes வந்து provide பண்ணிடுவோம். Yeah, then we will be also having a test series. So we are providing these many services along with this particular optional package to you also. So for those people who are interested, you can obviously pursue this, and you will be getting my contact details also. If at all you have any doubts or further clarifications to be clarified, you can always access me through that particular contact details that are being provided to you. If necessary, share this information with your friends also, because I hope many of the agriculture friends of yours might not even completed their graduation program by this time period. So அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கூட தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது தகவல் வேணா கூட அந்த கன்சர்ன் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் கேளுங்க, அவங்க கூட வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்க. சரிங்களா? So this is a small description from my side with respect to what you might encounter with respect to agricultural optional subject. End of the day, optional choose பண்றது it is going to be the most important decision in your civil service preparation journey. அப்ப அதை வந்து கரெக்டா பண்ணும். சரிங்களா? Have a criteria before choosing an optional. You have certain list of criteria. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2-3 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3-4 ஆப்ஷனல்ல இது ஏதாவது சூஸ் பண்ணலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப அதை எப்படி நீங்க சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா obviously go through that particular syllabus and previous questions. நீங்க எந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் உடைய சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் அனாலிசிஸ் பண்ணிப்பாங்க, ஒரு கோத்ரூ பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஓகே இதை பத்தி நம்ம படிக்கணுமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அக்சசபிலிட்டி. நீங்க சூஸ் பண்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு கிளாஸ் அக்சசபிலிட்டி இருக்கா, அதுக்கு டெஸ்ட் சீரிஸ் அவைலபிலிட்டி இருக்கா, அந்த ஆப்ஷனுக்கு நோட்ஸ் கிடைக்கும். ஃபைன், அட்லீஸ்ட் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணல ஏதாவது கைடன்ஸா கிடைக்கும். பிகாஸ் யூ ஹேவ் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ரிலேபிலிட்டி. ஏன்னா 500 மார்க் அப்படி ஈஸியா நீங்க தூக்கி கொடுத்துட முடியாது இல்லையா? சோ நீங்க ஆப்ஷனல் சரியா ப்ரிப்பேர் பண்ணலன்னா என்ன அந்த மெயின்ஸ் உங்களால கிளியர் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா ஒரு கிளாஸ் ரூம்ல என்ரோல் பண்றது ஆப்வியஸ்லி ஒரு பெட்டர் சாய்ஸ். இல்லைன்னா மத்த மார்க்கெட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸா இருக்கான்னு பாத்துக்கோ. ஃபைன். So after going through the syllabus, after going through the previous question paper, you look for these kind of accessibilities. ஏன்னா இது இல்லாம நம்ம ஸ்கோரை வந்து நம்ம புஷ் பண்ண முடியாது. என்ன தெரியும், we might be, இப்போ நான் வந்து if I'm a graduate அப்படின்னா I might be having some knowledge about this particular subject, but does not mean I will score better. ஏன்னா for scoring better you have to need more kind of practice, more kind of other skill set.
அதெல்லாம் உங்களுக்கு எது டெஸ்ட் சீரிஸ் ஆர் நோட்ஸ் சொல்லியாதான் உங்களால வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். So அதை வந்து பாருங்க. Then of course it all depends on the faculty of what resource person you attach into. Obviously in our Kingmakers IAS Academy, we have always our director will always engage with much qualified personalities only. So they will take care on that front. So finally வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் தான். End of the day, it is ultimately your interest. ஏன்னா ஜிஎஸ்ல ஒரு 15+ சப்ஜெக்ட்ஸ் உங்க விருப்பமே இல்லாம அவங்க கொடுக்குறாங்கன்றது அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கலாம், அதான் சொல்ல வரல. பட் வித்வுட் யுவர் சாய்ஸ் தே ஆர் இம்போசிங் தீஸ் சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதை நீங்க வந்து கேதர் பண்ணிட்டு வந்து எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க. ஆனா இந்த சாய்ஸ் வந்து உங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்களும் இந்த மண்ணெல் போட்டுட்டு இருக்க மாதிரி கூட இதை வந்து ஒரு ஜிஎஸ்ல இருந்து ஒரு எஸ்கேப் ஆயிட்டு உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கக்கூடிய ஏரியா வச்சுக்கோங்க. ஸோ தட் இதை ஒரு படிக்கிறோம் ஒரு எஃபர்ட் போடுறோன்றது தெரியாம இப்பெல்லாம் ஜிஎஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்களோ ஒரு லெத்தார்ஜி ஃபேஸ் பண்ணிங்களோ ஆப்ஷன் வந்து ஒரு பூஸ்டர் சப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதை மோட்டிவேஷனா உங்களுக்கு ஒரு டிரைவ் கொடுக்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வாட் ஆஃப் தி சப்ஜெக்ட் யூ ஹேவ் டு ட்ரை டு கம்ப்ளீட் யுவர் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷன் as much as possible. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூஷன் அப்படிதான் உங்களுக்கு பிளான் பண்ணும். மெயின்ஸ் அண்ட் ஆப்ஷனல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தரவு பண்ணி முடிக்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து கரிக்குலம் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஃப்ரம் ஹியர் ஆன் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு பிலிம்ஸ் ஃபோக்கஸ்ல போயிட்டு பிலிம்ஸ் கிளியர் பண்ற மாதிரி தென் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்க தரவு பண்ணிருக்க மெயின்ஸ் அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு யூ கேன் ஆப்வியஸ்லி கிளியர் போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன் ஒன் சிங்கிள் கோ. இப்பட்டால் நீங்க இங்க போகக்கூடிய கரிக்குலம் நீங்க ஒழுங்கா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ த ரெஸ்ட் இஸ் அப் டு யூ. You can always avail my contact details with the resource persons present over there. Not only agriculture, but if you have any kind of other doubts also, like related doubts also, you can obviously get clarified. Fine. So with this particular information, and I hope it has been a very long day for you also, but I hope it is a productive day for you all. So idoda I will try to wind up the session for my session for the day. Fine. If you have any particular doubts to be addressed, you can ask me now. Otherwise, Sir Vinod sir, are you there?